தலைவரும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் அண்ணன் தாவா சிவா அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கிருஷ்ணகிரி மாவட்ட இளைஞரணி தலைவர் அண்ணன் இளையப்பன் அவர்கள் இல்ல திருமணத்திற்கு என்னை அழைத்த இளையப்பன் அண்ணன் அவர்களுக்கும் அவர்கள் சார்ந்த நிர்வாகிகளுக்கும் தருமபுரி மாவட்ட தலைவர் அண்ணன் சிவா அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய தளபதி சார்பாக என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மணமக்கள் திவ்யா வெற்றிவேல் அவர்கள் தளபதி திருமதி தளபதி எப்படி வாழ்த்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை போல் இவர்களும் 2 பேரும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று கடவுளுடைய அருளாலும் தளபதியுடைய ஆசீர்வாதங்களை இன்று அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த திருமண விழாவிற்கு வருகை தந்திருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் வடிவேல் அவர்களுக்கும் சுரேஷ் அவர்களுக்கும் மற்றும் வேலூர் மாவட்ட தலைவர் வேல்முருகன் அவர்களுக்கும் வேலூர் அவருடன் வந்திருக்கும் நிர்வாகிகளுக்கும் ராணிப்பேட்டை தலைவர் மோகன் அவர்களுக்கும் ராணிப்பேட்டை இளைஞரணி தலைவர் வினோத் அவர்களுக்கும் ராணிப்பேட்டை மாணவரணி தலைவர் தீனா அவர்களுக்கும் திருப்பத்தூர் மாவட்ட தலைவர் முன்சாமி அவர்களுக்கும் திருப்பத்தூர் மாவட்ட இளைஞரணி தலைவர் நவீன் அவர்களுக்கும் மற்றும் நாமக்கல் மாவட்ட கிழக்கு மாவட்ட தலைவர் சகோதரர் சித்திநாதன் அவர்களுக்கும் நாமக்கல் கிழக்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் சகோதரர் பிரபு அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தருமபுரி மாவட்ட தலைவர் இளைஞரணி தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவிற்கு இரவு பகலமாக உழைத்த சகோதரர் சதீஷ் அவர்களுக்கும் சங்கர் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டு முன்னிலைப்படுத்திய சகோதரர் கிருஷ்ணகிரி மாவட்ட துணைத் தலைவர் சகோதரர் முரளி அவர்களுக்கும் சட்ட ஆலோசகர் சகோதரர் மணிகண்டன் அவர்களுக்கும் மணி அவர்களுக்கும் சத்யராஜ் அவர்களுக்கும் சேகர் அவர்களுக்கும் ரமேஷ் அவர்களுக்கும் ராஜா அவர்களுக்கும் இளவோ அவர்களுக்கும் அருண் அவர்களுக்கும் பாலராஜ் அவர்களுக்கும் சுந்தர் அவர்களுக்கும் லத்தீஷ் அவர்களுக்கும் சேகர் அவர்களுக்கும் குமார் அவர்களுக்கும் மற்றும் தளபதி நெஞ்சில் கொண்டிருக்கும் அனைத்து ரசிகர்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் உங்கள் அனைவருக்கும் இளையப்பன் அண்ணன் அவர்கள் சார்பாகவும் இந்த உங்கள் அனைவருக்கும் வருகிறவர்களே என்று நான் வரவேற்கிறேன். நம்மளுடைய சொந்தக்காரர்கள் கல்யாணத்தில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம 1 மணி நேரம் இருப்போம், 1/2 மணி நேரம் இருப்போம், இல்ல 2 மணி நேரம் இருப்போம். ஆனா தளபதி என்ற ஒரு சொந்தத்துக்கு மட்டும்தான் 24 மணி நேரம் 48 மணி நேரம் இருக்கிற ஒரு ஏக்கம் தளபதி மக்கள். நேற்று நான் கிளம்புறது காலையில, நாளைக்கு இன்னைக்கு காலையில தான் நான் கிளம்பணும்னு நினைச்சேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்ச போனு நைட்டு 10 மணி வரைக்கும் போன் மாத்தி மாத்தி எந்த வழியா வர, எந்த வழி எங்க தங்க போறீங்க, நான் ரூம் போடுறேன், நீ ரூம் போடுறேன்னு சொல்லி போட்டி போட்டுக்கொண்டு 10 பேர் 12 பேர் அந்தந்த மாவட்ட தலைவர்களும் ஒவ்வொருவரும் 20 தடவை 25 தடவை போன் செய்கிறார்கள் என்று சொன்னால் அது தளபதிக்காக மட்டும் தளபதிதான் நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தளபதி. தளபதி எதுவுமே நமக்கு கிடையாது. தளபதிதான்
ஏன் இங்க சொல்கிறேன் என்று சொன்னால் இளையப்பன் அவர்கள் அண்ணன் அவர்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சில பேர் சொல்லுவாங்க என்னென்ன பெருசா செயல்பாடுகள் அப்படின்னு. ஆனால் சிறு வயதிலிருந்தே இளையப்பன் அவர்கள் இந்த வயதிலும் உண்மையாக தளபதிகள் அன்பு பாசத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் ஆட்சி கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு இளைஞனுடைய தலைவருடைய அவருடைய இல்ல திருமணத்திற்கு கண்டிப்பாக தளபதியிடம் சொன்ன உடனடியாக இளையப்பன் அவருடைய திருமணத்துக்கு போய் கலந்து கொள் என்று எனக்கு உத்தரவிட்டார் நம்மளுடைய தளபதி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் சிவானந்தம் பத்தி பேசணும். அது இங்கே பேசிட்டா அப்புறம் நாளைக்கு அவர் ஒரு 1000 பேருக்கு நலத்திட்ட வரையெல்லாம் நாளைக்கு பெரிய மிக பிரம்மாண்டமான ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு விழா எடுத்திருக்கிறார். அந்த விழாவில் நிறைய பேசணும். அவரை பத்தி அங்கேயும் பேசணும், இங்கேயும் பேசுறேன். உண்மையாகவே இளையப்பண்ணனை எப்படி பிடிக்குதோ அதுவே சிவானந்தம் பிடிக்கும். போன் அடிச்சா போன வாங்க சொன்னா கேட்க மாட்டேன்னு ஒரு 5 நிமிஷம் ஒரு தடவை மூச்சுவாரு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஏன் என்னன்னு கேட்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர், ஒரு குழந்தை உள்ள படித்த மனிதர் அண்ணன் சிவானந்தம். இளையப்பண்ணன் அவர்களை பற்றியோ இல்ல சிவானந்தனை பற்றியோ சொல்லி நான் கை தட்டத்துக்கு வரல. உண்மையாகவே 2 பேரும் ஒரு தங்கமான ஒரு தலைவர்கள் தளபதிக்கு கிடைத்திருக்கிறார்கள் என்பதில் இந்த நேரத்தில் நான் சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வேலூர் மாவட்டமாக இருந்தாலும் சரி, ராணி மாவட்டமாக இருந்தாலும் சரி, திருப்பத்தூர் மாவட்டமாக இருந்தாலும் சரி, எல்லாருமே போன் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சிவானந்தம் போன் அடிச்சாரு, எல்லாருமே அடிச்சிருந்தாங்க. முறையிலே எல்லாருமே அடிச்சிருந்தாங்க. யாருக்கும் தெரியாம ஆம்பூர்ல நான் தங்கிட்டேன். நைட்டு 10-10:30 மணிக்கு ஆம்பூர்ல தங்கிட்டேன். ஏட்டா நான் தங்கறேன், நீங்க நான் போட்டாலும் நீ தங்க மாட்டேன், நீ போட்ட நான் யாரும் வர மாட்டேன் ஒவ்வொரு சொல்லிட்டு சட்டம் காட்டாம போய் ஆம்பூர்ல போய் தங்கிட்டேன். காலையில இந்த கரெக்டா நான் வந்தேன். ஏன் சொல்றேன், உண்மையாகவே இன்னைக்கு என்னுடைய சொந்த காரங்களுடைய திருமணம் என்னுடைய புதுச்சேரியில இருக்குது. அதையெல்லாம் விட்டுவிட்டு தளபதியுடைய சொந்தம் தான் வேண்டும் என்று இன்று இந்த திருமணத்தில் நான் பார்க்கிறேன். எங்க போனாலும் 100 பேர், 200 பேர், 300 பேர், 500 பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது தளபதிக்காக மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் தெளிவாக தெரிவிக்கிறேன். ஆனந்தக்காக அல்ல, நாம் எல்லோரும் இருப்பது தளபதிக்காக மட்டும்தான். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போது என்னை 100 பேர் 200 பேர் தினந்தோறும் பார்ப்பார்கள். ஆனால் நான் அந்த பதவியில் இல்லை என்றவுடன் 5 பேர் 10 பேர் கூட வந்து பார்ப்பதற்கு இல்லை. ஆனால் தளபதி என்பது அவர் அடுத்தபடியாக எனக்கு அந்த பதவியை வழங்கினார். அன்றிலிருந்து இன்று வரை ஒரு நாளைக்கு 100 பேர் 200 பேர் என்று சந்திக்கிறார்கள் என்று சொன்னால் அது தளபதிக்காக மட்டும்தான். புதுச்சேரி மாநிலத்தில் நான் 3 விழா தளபதி வைத்து நடத்தியிருக்கிறேன். முதலமைச்சருடைய முன்னிலை தலைமையில நான் நடத்தியிருக்கிறேன். அப்ப அந்த 1 லட்சம் பேர் புதுவை மாநிலத்திலேயே அதிக அளவு ஒரு தலைவருக்கு கூட்டம் கூடியது என்று சொன்னால் அது தளபதிக்காகத்தான் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த 1 லட்சம் பேர் கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பதவி 5 வருடத்துக்கு போகும். தளபதி ரசிகர் என்ற பதவி கடைசி காலம் வரைக்கும் இருக்கும் என்று சொன்னேன். அந்த பதவிதான் என்று இந்த இடத்தில் நிற்க வைத்திருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு தலைவர் தான் நம்ம தளபதி. ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு ஒழுக்கத்தோடு நாம் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று தளபதியை நாம் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டியது பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. அமைதியானவர், யாரும் எப்பேற்பட்ட ஒரு கோடான கோடி தலைவருக்கு அவர் தலைவர், ரசிகர்களுக்கெல்லாம் அவர் தலைவர், எப்போதும் பொறுமையாக ஒவ்வொருவரையும் விசாரிக்கக்கூடிய ஒரு தலைவர் நம்ம தளபதி. இந்த நிகழ்ச்சி எல்லாம் எல்லா நிகழ்ச்சியும் முடிச்சுட்டா நான் நைட்டு 10-12 மணிக்கோ இல்லை 1 மணிக்கோ 2 மணிக்கோ அந்த நிகழ்ச்சி எல்லாத்தோடைய போட்டோவோ நலத்திட்ட உதவிகள் எதுவாக அழைத்திருந்தாலும் அந்த 2 மணி ஆனாலும் 3 மணி ஆனாலும் அவர்கள் எப்படி செய்தார்கள், என்ன ஏது என்று கேட்கக்கூடிய ஒரு தலைவர் நம்ம தளபதி என்பதை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் 2 நாள் என்னைக்கு தினந்தோறும் நம்ம பார்க்கிறோமோ 2 மணி நேரம் 3
இப்பேற்பட்ட ஒரு குடும்பம் உண்மையாகவே இளையப்பன் அண்ணன் அவர்கள் ஒரு மரியாதையான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். உண்மையாகவே அவர் ரொம்ப மரியாதையானவர். அந்த குடும்பத்துல அவருக்கு இன்னைக்கு ஒரு திருமண திவ்யா அவர்களுக்கு வெற்றிவேல் அவர்கள் கிடைத்திருக்கிறார்கள். திரு வெற்றிவேல் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் இந்த நேரத்தில் நான் தெரிந்து கொள்வதெல்லாம் எங்களுடைய இளையப்பன் அண்ணன் அவர்களுக்கு ஏதாவது ஒன்று என்றால் நாங்கள் எங்கள் குடும்பம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கிறது. அவருக்கு நாங்கள் என்றும் எப்போதும் இளையப்பனோடு நாங்கள் தளபதி சார்பாக இந்த நேரத்துக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் கூட நாங்கள் எல்லோரும் இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் அண்ணன் அவர்கள் சொன்னார், என்னுடைய மாப்பிள்ளை என்னுடைய குடும்பம் ரொம்ப தங்கமான குடும்பம், ரொம்ப நல்ல குடும்பம். அந்த குடும்பத்தில் என் பெண்ணை நான் குடும்பத்தில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று என்னிடம் பத்திரிகை வைக்கும் போது சொன்னால் அந்த குடும்பத்தாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இத்திருமணத்திற்கு இவ்வளவு நேரம் நீங்க எல்லாம் காலையிலிருந்து வந்திருந்து தளபதியுடைய ரசிகர்கள் நெஞ்சில் நீங்க எப்படிமே கொண்டிருக்கிறீங்க. அது நேரத்துல உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாஸ்டர் படம் கொரோனாலேயே தூக்கி சாப்பிட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம். ஒரு மாவட்டத்தில் 25 நாள் தான் குழந்தை பிறந்து வந்திருக்குது. உடனே எங்கள் அந்த மாவட்ட தலைவரிடம் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி வந்திருக்குது அந்த குழந்தையோட வந்து தாங்க குடும்பத்தோடு இருந்தாங்க. உடனே அவங்க நான் தனியாக உட்காரவை அப்படின்னு சொன்னேன். அப்போ அதுக்கு அந்த அம்மா என்கிட்ட ஃபோனில் பேசினாங்க. பேசும் போது என்னம்மா 25 நாள் தான் அவங்க அதுக்குள்ளே குழந்தைக்கு தேட்டருக்கு வந்துட்டிய அப்படின்னு. ஆனால் குழந்தை பிறந்ததுக்கு ஒரு நாள்ல பிறந்திருந்தாலும் சரி, அன்னைக்கே தளபதி படம் வந்திருந்தா நான் அன்னைக்கே ஹாஸ்பிட்டல்ல குழந்தைய எடுத்து நான் பார்க்கிறேன். என்னம்மா எல்லாம் உங்க வீட்டுக்காரர் கோச்சிங்கலையா, அவர் கோச்சிங்க ஏதாவது சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. ஆனா எங்க வீட்டுக்காரர் தளபதி ரசிக்கிறதுனால தான் நான் கல்யாணமே பண்ணிக்கினேன் அப்படின்னு. அவர் என்ன வேலை செய்யறாரு போறாரு ஏதாவது நீ விசாரிச்சியா அப்படின்னு. தளபதி ரசிக்கிறதுக்கு உடனே தெரிஞ்ச உடனே அவர் என்ன வேலை செய்யறாரு, என்ன ஜாதி, என்ன மதம் எதையுமே நான் பார்க்கலங்க. அவர் கண்டிப்பா ஒரு நல்ல மனிதரா இருப்பார் தளபதி ரசிகர்னு. அதனால நான் அவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்காக நான் குழந்தைக்கு நான் வந்தேன். என்னன்னு நீங்க போய் அப்படின்னு இந்த மாதிரி ஏதாவது குழந்தைக்கு ஏதாவது அதெல்லாம் ஒன்றாவாதுங்க. கொரோனாவே பார்த்து தளபதி பார்த்து பயந்து போயிடுச்சுங்க தேட்டர்ல படம் வந்து அப்படின்னு சொல்றேன். ஏன் அப்படின்னா சொல்றேன்னா தாய்மார்களுடைய வயிற்றுல குழந்தைக்கு இருக்கும்போது தளபதியுடைய பாட்டு சத்தம் கேட்டா அசைவு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அது உண்மையாக அந்த பொண்ணு சொல்லும் போது உண்மை என்பதை நான் அறிந்தேன். அது உலகத்துக்கே தெரியும். தாய்மார்களுடைய வயிற்றுல குழந்தை இருக்கும்போது தளபதியுடைய பாட்டு கேட்டா அசைவு இருக்கும் என்பது உலகத்துக்கு தெரியும். ஆனா அந்த பொண்ணு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆகவே நமக்கு எல்லாம் தளபதி தான். தளபதியை தவிர்த்து நமக்கு வேறு எதுவும் தளபதி தான் நம்மளுடைய உலகம். ஆகவே எல்லோரும் ஒற்றுமையாக